அன்பண்ணா காலனி. என் பேர் வின்சென்ட் ஜெயராஜ். இங்கே ஒரு 100 மீட்டருக்கு முன்னால் எங்கள் குடியிருப்புக்கும் ஒரு 100 மீட்டருக்கு முன்னால் தான் இந்த காடு ஒன்று இருக்குது. இந்த காட்டில் வந்து ஒரு கோட்ரஸ், அந்த கோட்ரஸில் வந்துட்டு புலி குட்டி போட்டு குட்டியோடு இருக்குது. அது பகல் டைம்லேயே இந்த இங்கே அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் வந்து போகுது. இருக்க நாய்ங்களை பிடிக்குது. நாய்ங்களை பிடிக்கிறது இல்லாமல் எப்போ மனுஷனுக்கு பயந்து தான் இருக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாலேயே வனத்துறைக்கு நாங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கோம். சொல்லியும் அவங்க வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா நாங்கள் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுப்போம்னு சொல்றாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் இங்கே இருந்துக்கிறோம். இந்த ஊர்ல வந்துட்டு 10 நாளா புலி நடமாட்டம் இருக்கு. பகல்லையே வருது, நைட் அவங்கவுங்க லோடுக்குலாம் போறாங்க. அன்டைம்ல எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லாத்திட்டையும் சொன்ன யாருமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையவே கிடையாது. எங்க உயிருக்கு கேரண்டியே கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செய்யுங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு, அவங்க உயிருக்குலாம் பாதுகாப்பே இல்ல. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்காங்க. பக்கத்திலே 100 மீட்டர்லயே எங்க புலி வந்துட்டு போகுது பகல்லையே. நாங்களே என்ன பண்றது? நீங்க உடனடியா வந்துட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எங்க உயிருக்கு வந்துட்டு உத்தரவாதம் இல்ல. நைட்ல எல்லாருமே லோடுக்கு போறாங்க, பகல்ல வேலைக்கு போறாங்க. அதிக பேர் சோழ வழியா தான் அவங்கவுங்க காட்டுக்கு போனோம். அவங்கவுங்களுக்கு பொழப்பு இருக்குது. எல்லாத்தையும் பாக்கணும். இந்த புலி இப்படி நடமாடிக்கிட்டு இருக்குது 10